தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 20க்கும் மேற்பட்டோர் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கொசு தொல்லை சமீப காலமாக அதிகரித்து வந்த நிலையில் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த கேரளாவின் குரங்கு அம்மை நோய் எச்சரிக்கை காரணமாக சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கை எடுத்தது. கடந்த வாரமே இதற்காக ஒரு தனி வார்டும் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் புதுச்சேரி முழுவதும் கொசு கடிகாலமும் காய்ச்சலின் காரணமாகவும் அனுமதிக்கப்படுவர்கள் கண்காணிக்கப்பட்டனர். அந்த வகையில் கண்காணிக்கப்படுவதில் எந்த நோய் பாதிக்கப்படுவார், டெங்கு, சிக்கன் குனியா, டைபாய்டு போன்ற வகையில் ஒரு சிலர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் 23 பேர் டெங்கு காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் வார்டில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தினந்தோறும் 20க்கும் மேற்பட்டோர் லேசாக காய்ச்சலுடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது டெங்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது. இது தொடர்ந்து சுகாதாரத்துறை துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 20 நாட்களாக கண்காணிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிக அளவில் நோயாளிகள் வருவதை தொடர்ந்து கொசு ஒழிப்பதற்கும் தேவையான மருந்துகளை அனைத்து மருத்துவமனைகளும், அதாவது நகரம் மற்றும் கிராம பகுதியில் மருத்துவமனை எடுத்து வைப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாலா, நன்றி இளமுதன், விரிவான விவரங்களுக்கு.